ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மிஸ்ட்ரி vlog. இன்றைக்கி டே ரொம்பவே சூப்பராகவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலையில் எழுந்திரிச்சதும் எப்பயும் போல் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்பவே சிம்பிளாக தக்காளி சாதமும் ஒரு ஆம்லேட்டும் வச்சு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை தோசை தான் ரெடி பண்ணேன். நான் ஆல்ரெடி கோதுமை தோசை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த காம்பினேஷனில் நான் ட்ரை பண்ணது கிடையாது. பட்சாரோட ரெசிபி தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருந்தது. எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாவு அரைக்கிறதுக்காக ஊற போட்டிருந்தேன். எப்போவும் இட்லி தான், ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ராகி இட்லி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ஊற போட்டேன். ராகியில் தோசை ரெடி பண்ணியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் இட்லி ட்ரை பண்ணது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த விலாகில் வந்து அப்டேட் பண்ணுறேன். வீடு க்ளீன் பண்ணும்போது இந்த அக்ரிலிக் ஷீட் வந்து எனக்கு கிடச்சிச்சு. சரி, இதை வச்சு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். இந்த கட்டப்பையோட குச்சி இருக்குல்ல, அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபெவிக்விக்கை விட 743 வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நான் அது யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப வெயிட்டெல்லாம் வைக்க முடியாது. ரொம்ப சிம்பிளாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி பொருள் வேணால் யூஸ் பண்ணி ஹோம் டெக்கராக யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். அப்புறம் நேற்று வந்து ஆம்லா பார் ரெடி பண்ணோம்ல, அதை வச்சு ஒரு டீ மாதிரி போட்டு குடித்தேன். சூப்பராக இருந்துச்சு. இது குடிக்க ஆரம்பித்ததுலேருந்து ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு விலாகில் பார்க்கலாம். பாய் பாய்.